மாமா பேர் மட்டும் கல்யாண கிருஷ்ண தீட்சிதர். கல்யாண கிருஷ்ண தீட்சிதர், கும்பகோணம். களஞ்சேரி. 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 கல்யாண கிருஷ்ண தீட்சிதர். கேஎல் கல்யாண கிருஷ்ணன். என் களஞ்சேரிங்கிறது எங்க மாமா இருக்கு? அது பாபநாசம் ரூட்டு. பாபநாசம் சாலிமன் பாபநாசம். ஓஹோ. தஞ்சாவூர்லேருந்து திருக்கருகாவூர் இருக்கு. அங்கேருந்து 5 கிலோமீட்டர். ஓஹோ. திருக்கருகாவூருக்கு பக்கத்துல பக்கத்துல களஞ்சேரி. மெலட்டூர், திருக்கலாவூர், களஞ்சேரி. ஓ. களஞ்சேரி பத்தி ஆனா ரொம்ப இந்த வைதிகா சர்க்கிள்ல எல்லாம் கொஞ்சம் நிறைய பேசுவாளே. ஏன்னா நிறைய பேர் அந்த ஊர்ல இருந்து வைதிகாலாம் இருக்காளா, நல்லா படிச்சுவா இருந்திருக்கா இல்லையா? அவ அப்பாலாம் அத்தியந்தம் ரொம்ப பெரியவாளுக்கு. பெரியவாளுக்கு பெரியவாளோடயே இருந்து அப்படியா? களஞ்சேரி எங்கள் அப்பா வணக்கம் பேசான்ட்டு பாடம் அங்கெல்லாம் பாஷ்யங்கள்லாம் பெரியவாள் பேசான். அப்படியா? பாஷ்யம். ஓஹோ. அப்பா பேரு மாமா? ராஜமிகன் கூப்பிடுறது சர்மா லட்சுமி நாராயண். லட்சுமி நாராயண் சர்மா. பெரியவா வச்ச பேரு கலியுக ஜனகர். அப்படியா? என்ன சாதாரண விஷயமா பெரியவாளுக்கு இருந்து இப்படி ஒரு பேர்? கலியுக ஜனகரை கூப்பிடு அப்படின்பா வியாச பூஜையில. முதல்ல அக்ஷர அவருக்கு தான் கொடுத்தார். ஜனகரை கூப்பிடு தான் யாருக்குமே தெரியல. கலியுக ஜனகர். கலியுக ஜனகர் யாருக்கு தெரியல. அப்புறம் பார்த்தா களஞ்சேரி நிறைய நிலங்கள் இருக்கு, சொத்துக்கெல்லாம் இருந்தும் அதை அவர் நினைக்க மாட்டார். பெரியவாள் தான் இருப்பார். அப்படியா? அவன் பெரியவா தான் ஏஜென்ட். பெரியவா அங்கேருந்து தான் வருவான். தஞ்சாவூர் பக்கம் வந்தா களஞ்சேரி பெரியவா பெரியவா வந்துருவா. மகாபெரியவா பெரியவா மடத்தில் இருக்கவா தான் அனுப்புவா. ஏஜென்ட் பெரியவா தான் அனுப்புவா. நீங்கள் அங்கே அனுப்பிச்சிருக்கேன் காலேஜ், நீங்கள் இங்கே வந்து படிக்க வந்து வந்துடுவான். அப்படிதான் இருந்தால் பெரியவா. நீங்க எப்போ முதல் தடவை அப்பா கூட போய் பெரியவாளை தரிசனம் பண்ணல? ஆமாம் ஆமாம் போயிருக்கேன். அப்பா நிறைய சொல்லியிருக்காளா? பெரியவா ஆற்றுக்கு வந்திருக்காங்க. ஆற்றுக்கு வந்திருக்கா? அப்போ சந்திரமௌலீஸ்வர பூஜை எல்லாம் நடந்தது? அப்படியா? உங்களுக்கு பெரிய இடம். அதான் சின்ன வயசா இருக்கும் உங்களுக்கு. எனக்கு அப்போ 12 வயசு. 12 வயசு. ஆனா அப்ப யானை, குதிரை, ஒட்டகம் ஒட்டகம் கிடையாது, யானை குதிரை. யானை குதிரை உண்டு. யானை குதிரை எப்போ உண்டு? இந்த இது உண்டு, இந்த சிப்பாய்கள் மாதிரி. சிப்பாய் மாதிரி வருவா. கௌரி கால வருவா. அது வந்து தில் நடக்கும். அது எந்த வருஷமாமா இருக்கும்? கிட்டத்தட்ட 12 வயசுனா உங்களுக்கு 42 43. ஓஹோ. அப்போ பெரியவாளுக்கு வந்து ஒரு 50 வயசு கூட இருக்காது. 50 வயசு குறைச்சலா இருக்கும் பெரியவாளுக்கு. நீங்க அப்போலேருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணியிருக்கீங்க? எங்க ஒன்னாலும் அழைச்சிட்டு போயிடுவார். எனக்கும் எங்க தாத்தா பேர் ரங்கநாதையர்னு பேரு. மாம்பழம் ரங்கநாதையர்னு. மாம்பழமா? ஆமா, பழைய மாம்பழம், குப்பைச்சீட்டு திரு ரங்கநாதையர் குன்னியம்மாள்னு எங்க தாத்தா பாட்டி. எங்க பரம்பரையும் பெரியவா. அக்னிஹோத்திரம் எடுத்து வச்சதே பெரியவா தான், மகாபெரியவா தான். எங்களுக்கு எங்க அக்னிஹோத்திரமே அங்க போய் மாதிரி அக்னிஹோத்திரம் எடுத்துக்கணும். அப்பெல்லாம் கொஞ்சம் இதுதான் 10,000 ரூபா 15,000 ரூபாங்கிறது கொஞ்சம் எடுக்க முடியாது. விவசாயம் தானே. இப்படின்னோம் அக்னிஹோத்திரம் எடுத்துக்கணும். பெரியவா மௌனமா இருந்தா முதல்ல. எந்த ஊர்ல மாமி அது? காஞ்சிபுரத்துல. காஞ்சிபுரத்துல. அப்புறம் எந்த வருஷம் இருக்கும் ஞாபகம் இருக்கா? 25 வருஷம் ஆயிட்டு. 25 வருஷம் ஆகுது. 89 89 88 89. எனக்கு வயசு 58. 58. சப்ஷேத்து பூர்த்தி நடக்கிறதுக்கு முன்னாடியே 58. அப்புறம் நான் கோவில் போயிட்டு வரோம் அப்படின்னா மாதிரி சொல்றா களஞ்சேரி மாட்டு பண்ணும் அப்படின்னு பேசாம மௌனமா இருந்தா பெரியவா. சரி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வரோம்னு அப்படின்னா சரின்ட்டு அப்புறம் அம்பாளை போயிட்டோம். அம்பாள்கிட்ட கொட்ட நீங்க தான் பெரியவா, பெரியவா தான் நீமா, எங்களுக்கு அக்னிஹோத்திரம் சித்திக்கணும், குழந்தை அக்னிஹோத்திரம் எடுத்துக்கணுங்கிறான் ரமணா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தேன். மனத்துலேருந்து மனுஷா வந்து இது மாதிரி களஞ்சேரி பிள்ளை மாட்டு பண்ண பெரியவா உத்தரவாது அப்படின்னா போனோடனே பெரியவா மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு அவள் குடும்பம் அக்னிஹோத்திரிகள் குடும்பம், எங்கள் மாமனார் அக்னிஹோத்திரி, அதனால் அவள் எடுத்துக்கிட்டோம். என்னுடைய குருவார ட்ரஸ்ட்லேருந்து 10,000 ரூபா அவளுக்கு பணம் அப்படின்னு சொல்லி உத்தரவாயி
அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் போனோம். பெரியவா உட்காந்துருந்தேன். எங்கன்னா கூப்பிட்டு சொன்னால் மறுத்து பணம் வேண்டாம், என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லிடுது. அப்படின்னா பிக்ஷை எழுத வந்தேன். அப்படின்னால அப்படின்னா பெரியவா உங்களுக்காக பிக்ஷை எடுத்து அக்னிஹோத்திரம் பண்றதுக்காக கொடுத்துருக்கா. அதே பாக்கி இருந்து ரமணாவும் எடுத்துட்டான். அதுலயும் உள்வாசினம் ரமணாவுடைய அக்னிஹோத்திரமே பெரியவா பணம் தான். சுந்தரருக்கு பகவான் பிக்ஷை எடுத்து கொடுத்தாராம். அதே மாதிரி பெரியவா உங்களுக்கு பிக்ஷை எடுத்து அக்னிஹோத்திரம் கொடுத்துருக்கா. வேண்டாம் எத்தனையோ நடந்திருக்கு. பெரியவா வந்து நான் ஏதோ ஒரு சிரமத்தை சொல்ல போனேன், நீ தர்மம் பண்றியோ அப்படின்னா, நான் தனியாக போயிருக்கிட்ட இவர் வராத போயிருந்தேன் மங்களூர்லேருந்து. எனக்கு பயமாக இருந்தது. அவரை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு விட்டேன். அப்புறம் ஒரு வருஷம் நாங்கள் கேட்டிருக்கோம். பெரியவா சொல்லவே இல்லை, ஒன்றுமே சொல்லலை. என்ன சொன்னா பெரியவா, என்ன சொன்னார் பெரியவான்னா அப்புறம் சொன்னேன், அப்புறம் சொல்லிடுவா. அப்புறம் நான் என்ன பண்ணினேன், நானாகவே இந்த மாமிகள்லாம் எனக்கு மடத்தில் ஃப்ரெண்டு ஜபத்தை பெரியவா இருக்க. வேற என்ன நம்ம ஒன்றுமே நமக்கு புரியல. ஒரு குடும்பமும் மீடியமான குடும்பம், குழந்தைல 5-6 குழந்தைல வச்சு அன்ற ஜாமிகள் தான் பெரியவாளுக்கு குஹியா சொல்லி பெரியவாளுக்கே இருந்தேன். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு சரியா பெரியவா வேத பெரியவாமா இருக்க. நான் கேட்டேன், இது மாதிரி பெரியவா அதான் மனசால வாங்கி விட்டேன், இனிமேல் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னால மனசால அப்படியே சொட்டே சொன்னா பெரியவா. அதுக்கு பிரம்மஸ்ரீ மாமா சொன்னார், பெரியவா மனசால எல்லாம் உங்கள்கிட்ட வாங்கிட்டாலாமே, இன்னும் எல்லாம் சொல்லியத்துக்கு வந்துடும் சொல்றா. நீங்க குஹியம் சொல்லி கொடுத்தது பெரியவா ஏத்துட்டாங்கிறத உங்களுக்கு சொல்றா. ஏன்னு சொல்லிட்டாரு இல்ல? ஆமா, அது பெரிய சமாச்சாரம். அப்புறம் ஒரு தடவை காமாட்சி கோயில் பாத்துல ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை உண்டு. ஆவணி வெள்ளிக்கிழமை போய் என் வாத்துலேருந்து போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு போய் பெரியவாள்கிட்ட உட்காந்துருக்கேன். பெரியவாளை விசிறுவந்த சிரமமும் பார்க்கணும், காமாட்சி கோயில் சங்கல்பத்துக்கும் போகணும். ஜபம் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கேன், தவிக்கிறது. பெரியவா தரிசனம் கிடைக்கணும், எனக்கு சங்கல்பத்துக்கும் போகணும் எப்படின்னு 4 மணிலேருந்து உட்காந்துருக்கேன். வெளியாகிற அன்னைக்கு பார்த்து சோதனையா லேட் ஆகும். மேலாவே திறக்கல. அது பெரியவா 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 நான் அதே தியானம். பெரியவா நீங்க பெரியவாளுக்கே ஆரத்தி எடுக்கணும், எனக்கு சங்கல்பத்துக்கும் போகணும் பெரியவா பெரியவா போயிட்டுருக்கேன். டக்குன்னு கதவை திறந்தா. 5:15 அப்பெல்லாம் சங்கல்பம் முன்னெல்லாம் காமாட்சி கோவில்ல. கதவை திறந்தா 4:50. மணி தெரியாது எனக்கு, மணி தெரியல. பெரியவா வந்துட்டான்னு உடனே ஆரத்தி எல்லாம் பண்ணினேன். என்ன பண்ணா பெரியவா அங்கே கடிகாரத்தை எடுத்து தான் பார்த்துருந்தேன். அப்புறம் அப்படி பார்த்துட்டு என்னை பார்த்தா. அப்புறம் அப்படி டார்ச் அடிச்சு எனக்கு காமிக்கலாம். எனக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல. மடிச்சா 5 அடிக்கல மணி. 15 நிமிஷம் இருக்கு போறதுக்கு இருக்கு. இப்படி காமிச்சு தான் பார்த்துண்டா கடிகாரத்தை. அப்புறம் இப்படி காமிச்சிட்டு என்ன பார்த்துட்டு டார்ச் அடிச்சு காமிச்சிட்டு சிரிக்கலாம். காமாட்சி கோயிலுக்கு சங்கல்பத்துக்கு போயிட்டோம் நல்லபடி. அது ஒரு பக்தனுக்கும் பகவானுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் நினைச்சிட்டு நம்ம இருக்கணும். அதே மாதிரி இவனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து. உங்க பையன் இவனுக்கு பெரியவா தான் நிச்சயம் பண்ணா. கூப்பிட்ட நிச்சு பாலு மாமா லெட்டர் போட்டு இந்த மாதிரி முஸ்லீமில் வாசிக்கிற பையனுக்கு பரவாக்கரை ஏகநாதியர் பேத்தி கொடுக்கறதுக்கு பெரியவாளுக்கு இஷ்டம். உடனே கிளம்பி பெரியவாளை தரிசனம் பண்ண வரதுன்னா சரின்ட்டு ஒரு குடும்பத்திலையும் கல்யாணத்துலேருந்து எல்லாம் பெரியவாளே நடத்தி வச்சிருந்தா பண்ணிட்டு சரின்ட்டு போனோம். உனக்கு கடைசி வந்தது அங்கேருந்து மடத்துலேருந்து இருந்தது. ஏகநாதர் தெரியுமோன்னு கேட்டா தெரியாதுன்னு. அவர் வருவார், நீ போய் பார்க்க மாச்சிக்கோ, பொண்ணை பார்த்து பார்க்க நிச்சயம் பண்ணிக்கோ, அவ்வளோதான், நீ போய் நிச்சயம் பண்ணிக்கோன்னா. இவன் படிச்சுருக்கான் முசிறியில் தீட்சிதத்தை படிச்சுருக்கான். சரி, யாருக்கும் தெரியாது, அவளையும் தெரியாது, என்ன ஏதுன்னு எதுவும் தெரியாது. பெரியவா அப்படின்னு விட்டா. சரின்னா உடனே மாமா ஏகநாதியர் வந்து அழைச்சின்னு போனார். பொண்ணுக்கு 12 வயசு, கன்னிகாதானம். குழந்தை வந்து மடியில் படுத்துட்டு
நான் நிச்சயம் பண்ண போகிறோங்கிறதுனால ஒரு பட்டுப்பாவுடைய மைண்டு பட்டுப்பாங்கெல்லாம் மைண்டை பார்த்துட்டு போயிட்டேன். பெரியவா சொல்லிட்டா. அதுக்கப்புறம் என்ன, அப்புறமா ஜாதகம் பார்த்தா 98% அப்படி ஒரு ஒத்துமை. அது ஆறு விட அது நிச்சயம் ஆச்சு. இப்போ இவனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டா இவனுக்கு பெரியவனுக்கு ஆகலையேன்னு எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனை. பெரியவனுக்கு கல்யாணம் நிச்சயம் முன்னாடியே மூத்தவா 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது. எனக்கு இவனுக்கு முன்னாடி 3 பேர், 2 பேர் கல்யாணம் ஆயிடுது. சரி, இவனுக்கு பெரியவன். ஆனா அண்ணா நாங்க ஸ்வீகாரம் கொடுத்துருக்கோம். ஓகே, மகா பெரியவா அனுமதி வாங்கிட்டா ஸ்வீகாரம் கொடுத்துருக்கோம். ஸ்வீகாரம் கொடுத்தா கூட சகோதரன் தானே, ஜனக தாய்களும் நாங்களே. மனசுக்கு வேதனையா இருந்தது. பெரியவாளையே ஸ்மரிச்சுன்னு இருந்தேன். இவன் என்ன பண்ணியிருக்கான், டெல்லியில ஹரித்வார் போயிருக்கான். சீதாராமன் பேர், கலைஞர்ல இருக்கான். அவன் போயிருக்கான். புது பிரிவாங்க வந்திருக்கா ஹரித்வார் யாத்திரை போது. இவன் அப்படி ஏறினானா, பெரியவா இறங்கினானா, என்னடா கலைஞர் போயிருந்தானே அப்படின்னா, ஆமா உன் தம்பிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டா, உங்க அம்மா அங்க இது பண்ணிட்டு இருக்கா, பெரியவா அவனுக்காக காத்துட்டு இருக்கா, நீ உடனே கிளம்பிப்போ, கல்யாணம் பண்ணிக்கோ, போய் சீக்கிரமா அப்படின்னு புது பெரியவா சொல்லியிருக்கா. இவன் என்ன திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கோனா என்ன பண்றது, வந்து என்ன பண்றது, நம்ம எதுவுமே பொண்ணுன்னு பார்த்தோன்னா அது ஏற்கனவே ஒரு ஜாதகம் வந்து அது கூட இவன் ஏதோ பார்த்துருக்கான். கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டா போகணும்னு சாஸ்திரத்துல இருக்குன்னு ஏதோ சொன்னான். அதெல்லாம் இல்லை, நான்லாம் முன்னாடியே கல்யாணம் பண்ணிடுறோம் அப்படின்றான் புது பெரியவா. சரின்னு உடனே வந்து ஆச்சரியமா அவளுக்கு நடந்த ஆச்சரியம், உடனே டிக்கெட் கிடைச்சி அதனால ரிசர்வேஷன் கிடைக்கிறது. அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது, பணங்காசி வாழையை போட்டு பண்ணிக்கக்கூடிய ஸ்டேஜ். அதெல்லாம் எல்லாம் உடனே எல்லாம் 2-3 மணி நேரத்தில் எல்லாம் சரியாகி கிளம்பி காஞ்சிபுரம் வந்துட்டா. புது மகாபெரிவாள்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி பத்திரிக்கையும் ராவோடலவா நிச்சயிச்சு வந்துட்டான். பத்திரிக்கையோட வந்தாச்சா? பத்திரிக்கையோட பெரியவாள்கிட்ட வந்துட்டான். மாதிரி எப்படின்னா, அம்மா கவலைப்பட்டு இருக்கா, பூர்ணபலத்தை கொடுத்து முதல்ல அம்மாட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணு, நேராக கலைஞரிப்போம் அப்படின்ட்டு மகாபெரிவா. அதே மாதிரி பிரார்த்தனை, பிரார்த்தனையா உடனே அதெல்லாம் தனி இல்லையா. அப்புறம் அங்கேருந்து 4 நாள் முன்னாடி மே 3ஆம் தேதி அவனுக்கு கல்யாணம், 7ஆம் தேதி இவனுக்கு கல்யாணம். அவன் அந்த 4 நாள் உபவாசம் முடிச்சுட்டு காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்துல இவனுக்கு கல்யாணம். ரமணாக்கு காஞ்சிபுரத்தில் கன்னிகாதானம் பெரியவாசனம் இல்லையா பண்ணினா 2 தம்பதியும் பெரியவா மடத்துக்கு போயிருக்கா. 2 பேரும் போனாக்கா பெரியவா முதல்ல டெல்லி பையனை கூப்பிடு, பெரியவனை கூப்பிடு, பெரியவனை கூப்பிட்டு கல்யாணம் விசாரிச்சு ஒரே மாதிரின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி பழம் கொடுத்து பிரசாதம் கொடுத்துட்டு அப்புறம் 2 பேரும் 2 பக்கத்து கதவுல, அதாவது பெரியவா மேனா பக்கத்துல 2 பக்கம் கதவு. அதுல ஒரு பக்கத்துல டெல்லி பையன் மாமா சொல்லியிருக்கிற வேத பெரியவாமா, டெல்லி பையன் பெரிய பையன் இங்க நிற்கிறான், தம்பதிகள் இங்க மத்தியார்ஜன சம்பந்தி மாப்பிள்ளை இங்க நிற்கிறான். முதல்ல பெரியவனை கூப்பிடு. கிரமமா கல்யாணத்தையும் நான் தான் முன்னாடி பண்ணி வச்சு அதே மாதிரி ஆசீர்வாதமும் முதல்ல அவனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் இவனை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண. நான் கொஞ்சம் மடிச்ச மீன் லேட்டாக எடுத்து அப்புறம் போய் நமஸ்காரம் பண்ணேன். இந்த இருக்கலாம் கல்யாணம் ஆச்சா பிரசாதம் கொடுத்தேன். அது ஒரு மகத்துவம். நான் ஜபங்கள்லாம் நிறையா பண்ணிட்டு இருந்தேன். யாரோ எங்கள் நாத்தனார் சொன்னார், ஜபம் பண்ணிட்டு ஏகப்பட்ட நாழி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இவர் போய் புகார் பண்ணினார் பெரியவாழ்கிட்ட. சாண்டூர்ல ஜபம் போயிருந்தேல. ஆமா, 4 மணி சாயங்காலம் வருது ஜபத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். எங்க நாத்தனார் நடுப்புற விக்கே வாஞ்சிநாதராண்டி ஆதிராமையர் இல்லையா, பேர் தானே வந்து யாராவது ஒரு மகான்கள் ஜானகிராம் மாமா ரெக்கார்டிங் கொடுத்து 1 மணி நேரம் பேசினேன். நிறைய இருக்கும் அவளுக்குதான் அந்த வயசுல இவ்வளவு ஜபம் பண்ணி எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்க சம்சாரி வந்து யாராவது ஒரு பெரியவாழ்கிட்ட சொல்லி மகான்கள் யாராவது வாங்கி விட்டாக்க நீ சுவாமி அம்பாளோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு நாத்தனார் சொல்லியிருந்த.
நான் யாரை போய் பார்க்கறதுக்கு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. இவர் சாண்டூர் பண்ணும்போது இவர் பெரியவாட்ட சொன்னேன், பெரியவா சுவாமி அம்பாள் 2 பொண்ணு என்னென்ன எடுத்துருக்கேன்னு கேட்டு என்னென்ன எடுத்துருக்கேன்னு எல்லாம் கேட்ட சொன்னேன். சுவாமி அம்பாள் 2 பொண்ணு போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டா அப்படின்ட்டு அவ்வளோதான். அப்புறம் வித்யார்த்தி மாமா தெரியுமா? நல்லா தெரியும். வித்யார்த்தி பொண்ணு என் மாட்டு பொண்ணு தானே. அப்படியா? அதுவும் பெரியவா பொண்ணு தான். என்ன கூப்பிட்டு தொட்டு உன் பிள்ளைக்கு பண்ணிக்க வச்சு 2வது பிள்ளை 2வது மாட்டு பொண்ணுவோ. வித்யார்த்தி மாமா கொண்டு ஜாதகத்தை கொடுத்த எங்கள் பானாம்பட்டு கண்ணா இல்லை கோபால் துரசாமி இருக்குல்ல அவ ஒரு சரி கோபாலன் வந்து இவர் இன்னொரு தங்கியோட இருக்கார். எனக்கு 5 நாத்துல எல்லாருமே பெரியவாளோட ஒரு இதெல்லாம் பெரியவா குடும்பம் தான். எல்லாம் தான் பெரியவா மடத்து குடும்பம் வச்சுக்கோங்களேன். அவளோட போயிருந்தேன் நாத்தனாரத்துக்கு அவளோட. அப்போ பேசிட்டு போது பிள்ளை இருக்கான் கல்யாணத்துக்குன்னார். வித்யார்த்தி மாமா எனக்கு 2வது பொண்ணு இருக்கா கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி பெரியவாட்ட இந்த மாதிரி கலைஞ்சேரி ராஜமீர் மாட்டு பொண்ணு. சரிங்க தொட்டுட்டு என்னை கூப்பிட்டு உன் பிள்ளைக்கு பண்ணிக்கும் அப்படின்னது. என் பிள்ளை கொஞ்சம் ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படி இப்படின்னா நான் சொன்னேன், இன்னொரு பொண்ணை நான் பார்க்க வர மாட்டேன். பெரியவா சொல்லியாச்சு அவ்வளோதான், அதோட சரி அப்படின்னு. அப்புறம் அவனே வந்து திருவிழாவில் பார்த்து சரின்னு அவனே ஒத்துக்கிட்டான். அப்புறம் அவனாவே மனசு ஏதோ ஒரு பொண்ணு பிள்ளைங்க போகிறது சௌரியமாக இருக்கா, அப்போ தாபத்தில் இருக்கா. அதுவும் பெரியவா பண்ணி நினைச்சேன். ஓ பெரியவா தான் பார்த்துச்சு. அப்படியா? சொன்னேன் பெரியவாள்கிட்ட, எங்கள் நாத்தரா ரொம்ப கஷ்டப்படுறா, எல்லாம் விசாரிப்பா பெரியவா. மகா பெரியவா போனால் எங்கள் குடும்பத்தில் எங்கிட்ட எல்லாம் விசாரி, எல்லாரை பற்றியும். பெரிய பிள்ளை எப்படி இருக்கா, அவன் அப்படி இருக்கா, இவா அப்படி இருக்கா. ஏன்னா அப்பா எங்கள் மாமனார் முழுக்க முழுக்க தன் குடும்பத்தை பூரா சொல்லி 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 அடுத்ததாக என்கிட்ட தான் மாப்பிள்ளை பேசுவாள். எல்லாம் விசாரிப்பா. சின்ன இன்ஜினியர் இன்ஜினியருக்கு கொடுத்துருக்காள கலைஞரி குடும்பத்தை பற்றி. ஆமாம் எப்படி அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறா, சொல்லக்கூடாதுன்னு தோணலை. எங்கள் நாத்தரா தர்மம் ரொம்ப கஷ்டப்படுறா, மனசு வேதனைப்பட்டு இருக்கா. உடனே பெரியவாக்க நியாயமாக ஒன்று மாட்டேன், சரியா போயிடும் சரியா போயிடும் நீங்கள். அப்புறம் கடைசி காலத்தில் சரியா இருந்தா அப்புறம் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ பெரியவாளை வந்து குடும்பத்தில் ஒருத்தராக பார்த்துருக்கேன் இல்லையா? நிறைய எல்லாம் பெரியவா தான். பெரியவா இதாக விட்டு கூட சித்தியாக விட்டு கூட நிறைய என் காலை பிடிச்சிக்கோ ரொம்ப படுத்து. அப்படியா? 2 பேருமா அதில் இவர் 2 பேரும் தூங்கின்னு தான் இருக்கோம். எனக்கு தூக்கத்தில் பெரியவா வரேன்னா எங்கிருந்து இருக்கணுங்கிறேன். எழுந்துருங்கோன்னே அப்படின்னு சொப்பனத்தில் சொல்கிறேன். நான் எழுந்துட்ட உடனே பெரியவா வந்து நிற்கிறேன். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். அவரும் எங்கள் சொப்பனத்தையே இவரும் நமஸ்காரம் பண்ணுறாரு. நமஸ்காரம் பண்ண 2 பேரும் பெரியவாள்கிட்ட கொஞ்சம் சிம்பி அழறேன். பெரியவா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, என் பாதத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு உட்காந்து இப்படி காலை 2த்தையும் காமிக்கிறார். மகா பெரியவா 2 பாதத்தையும் காமிச்சு 2 பேருமா என் காலை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறா. 2 பேரும் காலை பிடிச்சிக்கிறோம். இவர் எழுந்து இவருக்கு அப்படி தோன்றலாம். அப்படியா? அதான் அதே மாதிரி ஆமா. அப்புறம் அவர் சொல்ற எனக்கும் அப்படிதான் வந்தது அப்படிங்கிற. அதுதான் பெரியவா சொல்றது சொப்பனம் இல்லை, அது ஒரு விஷயம் மாதிரி தான். 2 பேருக்கும் ஒரே நாளைக்கு ஒரே சமயத்துல எழுந்தோடனே இன்னும் பெரியவா சொப்பனத்துல வந்தாங்கிற. இப்பதாண்டி எனக்கு வந்தா நீ என்ன கூப்பிடறாப்புல இருக்கு, நான் எழுந்திருக்கிறாப்புல இருக்கு அப்படி. என்ன அனுகிரகம் உங்களுக்கு, என்ன அனுகிரகம். பெரியவா சித்தியாகி 2 வருஷம் கழிச்சு, பெரியவா தான் 2 வருஷம் கழிச்சு ஒரு நாளைக்கு பெரியவா சொப்பனாங்க. நீ நான் திரட்டி பால் காய்ச்சி கொடுப்பேன், மருந்து கொண்டு கொடுப்பேன், மடின்னா சாரத மடியாக பண்ணுவேன். சாரத தண்ணிக்கு என்ன மடியோ அந்த மடியாக பெரியவாளை கொண்டு கொடுப்பேன். அதை வந்து கம்பளிக்குள்ளே வச்சு கொண்டு கொடுப்பேன். பெரியவா எடுத்துப்பான்னு சொல்லுவாள். இந்த உள்ளே இருக்கிற
பெரியவா எடுத்துட்டா மாமி களஞ்சேரி மாட்டு பொண்ணு மடியா பண்ணுவோம் அப்படின்னு எடுத்து பாடம் பெரியவா. மருந்து கொண்டா தீபாவளி இன்னைக்கு முதனா போயிருக்கோம், மருந்து பண்ணி பெரியவாளுக்கு கல்கண்டு போட்டு மருந்து பண்ணி கொண்டு கொடுத்தேன். களஞ்சேரி மாட்டு பொண்ணு மடியா பண்ணியிருப்போம், அதை எடுத்துன்னு வந்தானா 3 தடவை எடுத்துனானா. அந்த மாமா ஒரு மாமா வந்து சொன்னார், இங்கே மாமா களஞ்சேரி மாட்டு பொண்ணு யாருங்க என்ன அந்த மாமான்னு உங்கள் மருந்து கொண்டு சொல்லி பெரியவா 3 தடவை எடுத்துருந்தா. லோகத்துக்கே தீபாவளி ஆயிடுச்சு. கூடயே இருப்பா, பெரியவா கூடயே இருப்பா. எவ்வளோ பெரிய அனுகிரகம். இரட்டிப்பாலே காய்ச்சி கொடுத்து எனக்கு வயிற்ற பரட்டுறது சொப்பனா இருந்தது. இப்படி எனக்கு சிந்தியாக விட்டு நீ இரட்டிப்பால் கொடுத்து வயிற்ற பரட்டுறது எனக்கு மிளகு ரசம் ஞாபகம் பண்ணி போனேன் அப்படிங்கிற. உடனே சாணம் பண்ணி இது பண்ணி கட்டிட்டு அவசர அவசரமாக குமுட்டி மூட்டி, ஏன் நம்மளாம் பெரியவாளுக்கு சமைச்சு போட முடியுமோ, சமைக்கிறேன் பெரியவா ரசம் தான் சாப்பிட்றேன். அவ்வளோதான். அதே மாதிரி அங்கே சொல்லிட்டு அங்கே உடனே என்ன அன்றைக்கே கிளம்பி காஞ்சிபுரம் போனோம். உடனே இந்த பெரியவா இந்த ஆராதனைக்கு 7500 ரூபா அப்போ அந்த பணம் கட்டி நம்ம பார்த்துதான் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த மாமாட்ட உள்ள அந்த விளையாடு மாமா அவர்கிட்ட சொன்னேன், ஏன் மாமா அலவணம் தான் கொடுக்கணுமா போடணுமா, பெரியவா இது மாதிரி சொப்பனாங்க ஆச்சுக்கோமா, கொஞ்சம் மிளகு ரசம் எங்களை நைவேத்தியத்துக்குன்னு. அது ஒருத்தி அலவணம் தான் அங்கே வந்து இது கிடையாது, உப்பு போட்ட இது கிடையாது, நைவேத்தியமே கிடையாது. அப்புறம் அவர் சொன்னார், ஆமாம்மா எனக்கும் இன்னைக்கு சொப்பனம் ஆச்சுமா, இன்னைக்கு நான் வந்து மிளகு ரசம் வச்சு சன்னியாசிகளுக்கெல்லாம் போட போறேன் அப்படிங்கிறார் இன்னைக்கு. அப்படியா? அப்படி என்ன சொப்பனம்னு சொல்ல முடியுமா? சொப்பனம் சொல்ல முடியுமா? எப்படி? அதான் இல்லை, என்னையும் பெரியவா வந்து மிளகு ரசம் போடுன்னு கேட்டாப்புல இருந்தது. அதனால இன்னைக்கு நான் மிளகுல வச்சு நைவேத்தியம் பண்ணி நான் இங்கே இருக்கிற சன்னியாசாதுக்களுக்கு போட போறேன் அப்படிங்கிறார் அந்த மாமா. அப்புறம் அந்த 3வது வியாழக்கிழமை ஆவணி மாதம் 3வது வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம அது குருவாரமாக இருக்குன்னா அன்னைக்கு சாதாரணமாக ஒரு இது இருக்கு இல்லையா, அன்னைக்கு ஒரு ட்ரஸ்ட், அதுக்கு பணம் கட்டிட்டு வந்தேன். அது மாதிரி பெரியவா நம்மளை கேட்குறா, அண்ணன் கேட்குறா பிரத்யட்சமா பெரியவா அது நடக்கிறது. ஏன்னா உங்க சொப்பனம் ஒண்டி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய சொப்பனம் வந்ததுனால இது வந்து சத்தியம் உலகங்கிறது. அதுதான் அங்கே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு சொப்பனம் வந்ததுன்னா மாமா எழுந்து எனக்கு சொல்றா நம்ம 2 பேரும் நமஸ்காரம் பண்றோங்கிறாரு. அதான் எனக்கு ரொம்ப அதான் நினச்சிருந்தேன், நான் எனக்கு தான் வந்திருக்குன்னு நினச்சிருக்கேன். அவருக்கு என்னவா அனுகிரகத்துல தான் எல்லாமே ஓடுறது. இவனுக்கு கல்யாணம் நிச்சயானதோ அவனுக்கு கல்யாணம் நிச்சயானதோ ஒவ்வொரு கட்டமும் மாதிரிலாம் பெரியவா காலை பிடிச்சிக்கோன்னா எப்பவும் தினமும் பெரியவா பாரஸ்பானம் தான். அக்னிஹோத்திர பஸ்மா கொண்டு கொடுத்தா உடம்பெல்லாம் பூசிப்பா. வந்தோடனே கேட்டால் பஸ்மா இங்கே என்ன கேட்பா. அது இல்லையா? அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பார்த்தோன்னே முதல் கேள்வியாக தானே பஸ்மா கொண்டு ஏன் கேட்பா. நீங்கள் எடுத்து போயிடுவேன் கால் வந்து பூசிப்பா. அப்படியே அந்த மடிச்செஞ்சியோட அந்த திரட்டி பாலை வைப்பேன், அவர் விபூதி கொடுப்பேன், அதை எடுத்து தடவி பார்க்கணும். நீங்க ரொம்ப சிரமப்பட்டு நீங்க கலரினதெல்லாம் மாமா வந்து அக்னிஹோத்திர பஸ்மத்தை கொடுத்தே பரமேஸ்வரனை ஏமாத்திடுவார். அசுதோஷ் அவரு சிரமத்தை நான் இவ்வளோ பண்றேன். நீங்க அடுப்புங்கரையில பண்றது அக்னிஹோத்திரம், மாமா அக்னிஹோத்திர சாலையில பண்றது அக்னிஹோத்திரம். பரமேஸ்வரன் 2யும் பிரீத்தியோட எடுத்துட்டு இருக்கு. அபிஷேகம் நிவேதனம். பஸ்மாங்கிறது அபிஷேகம். அபிஷேகம் நீங்க நைவேத்தியம் பண்ணிருக்கீங்க. 5 வருஷம் நான் மட்டும்தான் இருந்தேன். இப்போ சமீபத்தில் பெரியாருக்கு அப்புறம் 5 வருஷம் அபிஷேகம் பண்ணிருக்கேன். நான் உங்களை பார்க்கணும், எனக்கு புண்ணியம், நீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு புண்ணியம் சொல்லிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு அங்கேயே இருந்தோம். பப்பாடி இப்போ உடம்பு கொஞ்சம் நல்லா இருந்தது, இப்போ நம்ப முடியாது. அது குழந்தையெல்லாம் இது மாயவரத்தில் பெரியவா வந்தபோது சின்ன வயசில் எங்கள் தாத்தா பாட்டி அவரோட வந்தபோது இந்த கார்த்தியாயினி மந்திரம் சொல்லி கொடுத்து எங்களெல்லாம் சொல்ல வச்சுருக்கேன். எங்கள் அக்கா நாங்களாம் கார்த்தியாயினி மாமாயே மகாயோகினி தீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி தேவி கொடுத்து மகான்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்து பெரியவா பெரியவா நிறைய
மகிழம்பூ மாலை கொடுத்தா அங்கே சம்ஸ்கிருத காலேஜில் மெட்ராஸில். நீங்கள் அப்படின்னா அவ்வளோ சின்ன வயசுலேருந்தே பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன். தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வழியிலையும் தாத்தா பாட்டி பெரியவாளை இப்போ முதல் பாதுகைக்கு முதல் பவுன் கை வளையை கட்டி கொடுத்தது எங்கள் பாட்டி, ருக்குமணி பாட்டி. ருக்குமணி ரங்கநாத ட்ரஸ்ட்டுன்னே அங்கே பாட்டி வச்சிருக்காங்க. நகையெல்லாம் விற்று இது பண்ணி அப்பெல்லாம் லைஃப்ல வந்து பெரியவாளை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதுமே. தெரியும். பெரியவா தான் முதல் கண்கண்ட தெய்வம் பெரியவா தான், அதுல என்ன சந்தேகமே இல்லை. பிரார்த்தனையே பெரியவாட்ட தான். எத்தனையோ சமாச்சாரங்கள் இது பண்ணிட்டு பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிட்டா எல்லாம் அதுக்கு பதில் கரெக்டாக கிடைக்கும். ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சந்தேகங்கள், மனசு இது சஞ்சலங்கள், சிரமங்கள் இருந்தால் அந்த சிரமங்கள் தீர்றது எல்லாம் பெரியவாளை நினச்சின்னு வேண்டிட்டா நடக்கும். மாமா பாஷ்ய பாடம்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா பெரியவா இருக்கும்பொழுது? ஒரு விவசாயம், அதனால அங்க போறதுக்கு சௌகரியமா இவர் பார்த்து 5 பொண்ணு, பாக்கி 2-3 பொண்ணு கல்யாணம். ஓகே, கிராமம் பார்த்துக்கணும். அவருக்கு நிலம் எங்களுக்கு ஜாஸ்தி, இதெல்லாம் பார்த்துக்கொண்டிருக்கு. பானாம்பட்டு இவர் தலையெடுத்து தான் கல்யாணமே. பானாம்பட்டு துரசாமியார் சொல்லுவாங்க. அப்பா இவரோட இதுதான் 10. இப்போ உங்க அப்பா பாஷ்ய பாடத்துக்கு போவா பெரியவா? இவர் போகல. ஊருக்கு போறியா பெரியவா கேட்கறது பெரியவா கூடயே தானே சமைச்சு சாப்பிட மடத்துல சாப்பிட மாட்டேன். தானே சமைச்சா அரிசி எடுத்து போடுவார். ஆட்டில் இருந்து இது வச்சுட்டு ஒரு வெங்காயம் வச்சு தனியாக வச்சு சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க வார்த்தை ஏதாவது அதை தொட்டுக்கொள்ள ஏதாவது வாங்கிப்பேன். அதெல்லாம் சொந்தக்காரதான் அங்கே வந்துருக்கேன். அப்படி வாங்கி அப்படியே தான் இருப்பேன். நிறையா வச்சதே பெரியவா தான். மூத்த பிள்ளைக்கு ஏன்னா இவாள்லாம் மறக்கிறதே இல்லை. பெரியவா மூத்த பிள்ளை இந்த மாதிரி இவர் வந்து இவ அப்பா அம்மா கெட்டாத பிள்ளை. இவர் பேர் தான் உங்களுக்கு தெரியுமே. எல்லாருக்கு பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு எங்க மாமனார் சொன்னோடனே அப்படின்னா சாம்பர்னு பேருக்கு சொல்லு. அவன் 8வது பிள்ளை. இவர் பேர் அவனுக்கு பிள்ளை பிறந்திருக்கா சாம்பர்னு பேர் வைக்க சொல்லுவோம். எங்க தாத்தாட்ட சொல்லி ரங்கநாதர் குப்பைச்சு எடுத்துரு அவர்கிட்ட சொல்லி அப்புறம் எங்க மாமனாருக்கு எழுதி அந்த பேர் வச்சு சாம்பர்னு பேர். ஆத்துல பேர் வைக்கிறதுலேருந்து குழந்தை பிறக்கிறதுலேருந்து பசுமாடு கண்ணு போட்டதுலேருந்து எல்லாம் பெரியவா தான். அப்புறம் வைத்தியநாத் தாத்தாவோட சார்ந்தோன்னு ஒன்று சாம்ப வைத்தியநாதன் சாம்பர்னு கூப்பிட சொல்லு. சாம்பன் தான் பேர். நீங்கள் பெரியவாளை வந்து சங்கராச்சாரியாரா பார்க்குறீங்களா, இல்லைன்னா ஒரு மகான்னு பார்க்குறீங்களா, இல்லைன்னா வந்து ஒரு சன்னியாசி பெரியவான்னு நினைச்ச உடனே உங்களுக்கு மனசுல என்ன ஒரு எண்ணம் வருது மாமா? மகான் தான் வருது. பெரிய மகான் சன்னியாசிங்கிறது பரமேஸ்வரன் வேற அவ வேற இல்லை. அவ்வளவுதான் பரமேஸ்வரன் மாதிரி மகானா தான் நினைக்கிறோம். ஏன் அப்படி ஒரு ஃபீலிங் வருது? அது என்ன காரணம் சொல்ல முடியும்? சகல கலைக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சகல கலை தெரியறது இருக்கட்டும். பரம கருணை மனுஷாண்ட பரமேஸ்வரன் மாதிரி கருணை அத்தனை பேர்த்தையும் இருக்கு அவளுக்கு. இல்லையா கருணை ரொம்ப கருணாமூர்த்தி இல்லையா பெரியவா? அதை ஃபீல் பண்றது இல்லைங்க. நல்லா நிறைய கருணாமூர்த்தி. ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனைக்கும் அவ வந்து தெரியறதுன்னா அவ பரமேஸ்வரன் தான். பெரியவான்னா பரமேஸ்வரன் தான். நம்ம பண்ற ஜபம் வந்து இந்த ஜபம்னா அது பெரியவா தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பரமேஸ்வரன் தான் அதில் வந்து கருணாமூர்த்தி இல்லையா? அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு பரமேஸ்வரனுக்கு பேர். காரணம் இல்லாத கருணா, நம்ம என்ன புண்ணியமே நம்ம பண்ணலை, காரணமே இல்லாத கருணையா பொழிஞ்சிட்டு இருக்கிறவா மா பெரியவா. அதுதான் இப்பயும் அப்படி ஃபீல் பண்றேன். நிச்சயமா ஃபீல் பண்ணுறேன். இப்பவும் நினச்சிப்பேன் இப்படி உடம்பு படுத்துறது பெரியவா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப உருக்கமாக நினைக்கிறதே தான் கொஞ்சம் கொஞ்சம் ரெமடி கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் ஆஸ்மா போக்காமல் ஜாஸ்தி வருது. சரி என்னவோ பெரியவா அனுப்புகிறோம், பெரியவா அந்த எதுக்காக கொடுத்துருக்காளோ. நான் வந்து மனசால் கூட ஒரு இது இப்போ கூட இன்னைக்கு கூட நினச்சிட்டு இருந்தேன். எந்த விதமான ஒரு இது கூட எங்கிட்ட கிடையாது. இத்தனை சொத்துக்கு ஆசைப்படலை, ஒன்றும் இல்லை.
எந்த விதமான ஒரு பிளாக் மார்க் கூட கிடையாது. எனக்கு ஏன் இந்த உடம்பு இப்படி படுத்துறது அப்படின்னு நான் பெரியவாளை கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அது வரம் பதில் சொல்லணும். திருநந்தத்தில் என்ன பார்ப்போம். நம்ம எனக்கு மனசு தெரிஞ்சு ஒருத்தர் சொத்தையோ ஒருத்தர் இது எடுத்தோ இன்னொரு குழந்தையில கூட சின்ன தப்புகள் வாழ்க்கை எடுத்துக்கிறது வாழ்க்கை எடுத்துக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாத இருக்குமே. நம்ம ஏன் இப்படி உடம்பு படுத்துறது? இப்போ மாமாவோட அப்பா அக்னிஹோத்ரி, மாமா அக்னிஹோத்ரி, பையன் அக்னிஹோத்ரி, ரமணா அப்படியா? நான் உலகத்துல வரணும் வரணும் பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். சௌதரம் நிறைய பெரிய அனுகிரகம் தான். அனுகிரகம். ஒரு வருஷம் என்கிட்ட சொல்லாத, அப்புறம் சொல்றேன். நான் இவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், பெரியவா கேட்கறான்னு சொல்லிட்டேன். வந்து பெரியவாட்ட போய் இவர் கேட்டார், உங்ககிட்ட சொன்னாளா? நான் கேட்டேன், உங்ககிட்ட சொன்னாளா? சொன்னா வந்து ஆற்றுல சொன்னான் அப்படின்னு. அப்புறம் சொல்றேன்ட்டா. சொல்லவே இல்லை, ஒரு நிலமும் சொல்லலை. நிலைமை தெரிஞ்சு சொல்லலையா என்னன்னே தெரியல. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மனசாக பெரியவா வாங்கி விட்டாளாம். சொன்னாங்க, எங்க செயலே இல்லை. எங்களுக்கு சொந்த ஊர் கலஞ்சேரி. பரம்பரையாக வேறு இருந்தேன். கிழமையான கலஞ்சேரி வாங்கிட்டு வாசம். அந்த கிழமையாக வரிசையாக இருந்திருக்கேன். அதெல்லாம் கவலைப்பட்டு இருப்ப இந்த கொடுத்து நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு. அது என்ன சொல்லுங்க. அவனுக்கு எங்களுக்கு கலஞ்சேரி பூரிக்கும். அப்படி இருக்கும்போது இதாக கலஞ்சேரி ரொம்ப பிடிக்கும். பூண்டி போயிடுவா. அப்புறம் பூண்டிக்கு வந்துட்டு நேராக கலஞ்சேரி வருவோம். அப்புறம் பூண்டிக்கு போவாள். எப்போ வந்தாலும் பூண்டிக்கு வந்தால் கலஞ்சேரி வராமல் இருக்க மாட்டான். கலஞ்சேரியில் எங்கே தவிர ஆளா பிச்சையே விளையாடுமா கூப்பிட மாட்டேன். பெரியவர்களும் 3 நாளைக்கு இருப்பேன். எங்கள் அப்பா இந்த ஏகாசி பெரியவங்க ஏகாசி தாசி வச்சுவா. 2 நாளைக்கு 2 நாள் இருக்குன்னு ஏகாசி தாசிங்க தான். ஏகாசி வச்சா தாசி பூஜை பண்ணி தான் எடுக்கணும். அதனால 2 நாள் இருந்து தான் போடுவேன். அப்படி 2 நாள் இருந்துட்டு போடுவேன். அப்போ ஊர் ஒருத்தர் கூப்பிட மாட்டான். ஒரு காலத்து கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா பெரியவாரை வளர்த்துக்கணும். அப்போ பெரியவா வந்து உக்கடையில் இருந்தபோது சுவாமியில் இல்லை உக்கடையில் சாமியில் இருந்து கூப்பிட்டோம். நம்ம உக்கடையிலையா இங்கே கூப்பிட்டோம். உக்கடையில் போய் கூப்பிட்டோம். உக்கடையில் பாலதூளி வேணும்னு உக்கடையில் போய் கூப்பிட்டது. ஊருக்காரன் போய் கூப்பிட்டுருக்கா. எல்லா ஆச்சும் முன்னே இதை வேற யாருக்கும் அங்கே அருகில் கேட்டார் போய் பேசுறதுக்கு. நான் தான் போவேன். என்ன போய் ஆச்சுன்னு போய் இங்கே பெரியப்பா தயாரிக்கார் போய் பெரியவா வரணும், கரஞ்சேரி வரணும் அப்படின்னு. அவர் உட்கட கேம்ப்பு சொன்னால் நான் ராமேஸ்வரம் போயிட்டுருக்கேன். எப்படி வர்றது? நான் வெகாரம் போட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு நாளாக வந்து அவங்க பாடு அப்படின்னு அப்படியா வந்துட்டு நான் கேம்ப் போயிட்டுருக்கேன்ப்பா பாடல் இருந்தியா அங்கே நான் ஏற்கனவே வந்திருக்கேன். அந்த பாடல் எடுத்து சொல்லுவேன். அவருக்கு பிடிக்கல. மாமனாருக்கு இஷ்டம் இல்லை. எங்கள் அப்பா இருக்கும்போது ஒரு நாள் கூப்பிட்டுக்கா படிச்சுக்க அப்பா தான் வரல. பெரியவாளை கூப்பிட்டு வீட்டுக்கு. இப்போ வந்து எங்கள் அப்பா காலமாயிட்டார். அப்போ சொன்னார் ராஜன் போன நான் கலைஞரி வராமல் இல்லைன்ட்டேன். கரெக்டாக சொல்லிட்டேன். அவாழ்த்தி ராஜனுக்கு வந்து வந்தேன். ராஜன் போயாச்சு. எனக்கு என்ன அங்கே என்ன வேலைன்ட்டான். எல்லாத்தையும் அப்புறம் பாரு கேட்பான். ஏற்கனவே வந்திருக்கேன். அவருக்கு அவர் உச்சிக்கு நான் தட்டிப்பால் காய்ச்சி கொடுத்ததும் மருந்து கொடுத்ததும் அப்பா என் ஜீவன் திரியில வந்து பெரிய விஷயம் இல்லை. பரமேஸ்வரனுக்கு சாப்பாடு போட்டுருக்கல கிடைக்குமா? சீட்டாட்டம் நிலட்டூர் கேம்பு பெரியவாளுக்கு. அப்போ வந்து இந்த நட்டூரில் இருந்தான். அப்போ தியாச பையன் நட்டூரில் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பெரியவாசமா பஞ்சாங்காலம் ஆகிட்டு அவன் சங்கீதத்தை படிச்சுதான். அப்போ நான் சின்ன பையன்.
போச்சு எழுப்பிவிடு அதில் போய் சந்தி பண்ணிட்டு வரட்டான். என்ன பண்ணிட்டுக்கான சீட்டு ஆடிக்கான சண்டை அது சந்தி பண்ண போச்சு அப்படிங்களா? போய் சொன்னேன் கேட்கமா இல்லையா சீட்டாடி சொல்ல கேட்க மாட்டேன்ட்டான். அப்புறம் என்ன என்னங்க போய் கேட்டேன். அவன் எழுந்துருக்கு சொல்லிட்டு வந்துட்டேன்னா இப்போ போய் பாரு எழுந்துருக்காரு அது எழுந்துருக்கல அவன் மறுபடியும் போச்சு 3 வழி அனுப்பிச்சான். அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வெறுத்து போச்சு பெரியவாரு. இப்படி பேச இப்படிலாம் இருக்காமல் சீட்டாடி நிராசு சார் உறவெல்லாம் சேர்த்து வைப்பேன். நிராசுக்காரன் அந்த ஜாதிமால் வந்து பார்க்கறதுக்கு அந்த ஒரே புள்ள வாழ்க்கை தான் போகுது. நாங்கள் 2 பேரும் பெரியவா தரிசனம் மட்டும் வெளியில் வரோம். அல்டூரில் அவங்க அம்மா உள்ளே போனா வாசலை பார்த்தியோ யார் தெரியுமா? உங்கள் நாத்தனார் பேத்தி போகிறா பார்த்தியா அப்படின்னு பெரியவா. யார் தெரியுமா? ருக்குமணி பேத்தி. உங்கள் நாத்தனார் பேத்தி பார்த்தியா அப்படின்னா அவள் கண்டுக்கலையே, அம்மா கண்டுக்கல. அப்புறம் கூப்பிட்டு எங்களையும் உள்ளே கூப்பிட்டு ருக்குமணியோட பேத்தி ஆத்துக்க மாப்பிள்ளை அப்படின்னு களஞ்சேரி வாழ்க்கை அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சா. அவள் வந்து உங்களுக்கு நாத்தனாரா? எங்களுக்கு இல்லை, எங்கள் பாட்டி அவளுக்கு நாத்தனார். உங்க பாட்டி வந்து எனக்கு நாத்தனார். உங்க பாட்டி வந்து அவளுக்கு நாத்தனார் வெங்கட்ராமனுடைய சகோதரி. அப்படியா? ஆர் வெங்கட்ராமனுக்கு எங்க பாட்டி அவ 2 அண்ணா தம்பி. ஆண்டிகாடு அதுல மூத்த பொண்ணு எங்க பாட்டி. வெங்கட்ராமன் இது தாலி முடிஞ்சுட்டா எங்க பாட்டி தான். அதை சொல்லி மெனக்கிட்டு உறவை சேர்த்துக்கிட்டா. உங்க நாத்தனார் ருக்குமணி இருக்காளே, இந்த மாம்பழம் சொன்னேனே, ருக்குமணி ரங்கநாதகிரன் சொன்னேனே, அவருடைய பேத்தின்னு சொல்றாள். அவருடைய பேத்தின்னு அவளுக்கு அறிமுகம். ரொம்ப சந்தோஷம். தான் கை குழந்தை புதுக்கோட்டையில. புதுக்கோட்டை தானே இளையாத்தங்குடி. அப்போ திண்ணையில படிச்சிருக்கோம். கால் சுத்தமா மரத்து போயிருக்கு, எனக்கு தெரியல. பெரியவா அங்கேயிருந்து உள்ளேருந்து வந்திருக்கா, இவர் எழுப்புறாருன்னு. பாபா பெரியவா அப்படியே கால் மாட்டிலே விழுந்துட்டேன். இந்த கால் நிற்க முடியல எனக்கு. அது மரத்துக்கிறதுல இவந்த உடனே அப்படியே விழுந்துட்டேன். என்ன பிடிச்சி தள்ளி விடுறியா? பெரியவா வந்துட்டான்னு பிடிச்சி தள்ளி விடுறியா அப்படின்னு சொல்லி இதை காமிச்சு துணியெல்லாம் காமிச்சு உனக்கு எத்தனை குழந்தைகள்? 3 குழந்தைல நீங்களா? பெரியவா பிரசாதம் கொடுக்கறது, பெரியவாளோட காவேரி பட்டணத்தில் நடந்து போனது, எல்லாரையும் 3 பேருக்கு சேர்ந்து தீபாவளி நடக்கணும்னு நான் கேட்டேன் பெரியவாளை. உடனே புது பெரியவாளையும் பால பெரியவாளையும் கூப்பிட்டுன்னு வர சொல்லி 3 பேருக்கும் சேர்ந்து ஆரத்தி காலபுர விஸ்வரூப தரிசனத்துல அந்த இதுல காவேரி பக்கத்துல அப்படியே எத்தனையோ அப்பப்போ பெரியவா தரிசனத்தும் போது ஒன்னொன்னும் ஏதோ நடக்கும். அப்பப்போ தனித்தனியா எடுத்துருவேன் ஆரத்தி. அப்புறம் எனக்கு 3 பேருக்கும் சேர்த்து வச்சுட்டு நான் பெரியவாட்டே சொல்லிட்டேன். 3 பேரையும் சேர்த்து ஆரத்தி எடுக்கணும் பெரியவா அப்படின்னு. சரின்னு போய் கூட்டினர் சொல்லி ஏதோ செய்தி சொல்ற மாதிரி கூட்டினர் சொல்லி 3 பேரையும் 3 பேருக்கும் சேர்த்து ஆரத்தி எடுக்கணும் அது மாதிரி சேர்த்து ஆரத்தி எடுத்து கூடவே நடந்து போயிருக்கோம். அந்த இதுலேருந்து அப்பப்போ பெரியவா வந்து சீதாராமனுக்கும் இவனுக்கும் பூனை போட்ட புதுசில் அங்கே பூனை போட்டு காய்ச்சின்னு போயிருக்கேன். குழந்தைல உட்காத்தி வச்சுன்னு கிட்டக்க உட்காத்தி வச்சுன்னு இதில் ஸ்ரீரங்கத்தில் சேர்த்துருந்தது. அப்போ தான் அந்த குழந்தைல உட்காத்தி வச்சுருந்து பஞ்சாதி சொல்ல சொல்லி அப்புறம் போஜனம் பண்ணிட்டு சொல்லிட்டு அப்புறம் பஞ்சாதி சொல்லத்தானா சாமன் பெரியவன் காணாமல் போயிட்டான். என் பிள்ளை பெரியவன் ஒருத்தருவ அவன் பாட்டுக்கு இதில் ஏர்ஃபோர்ஸில் சேர போனேன்னு கிளம்பி போயிட்டான். 16 வயசு பையன். எஸ்எல்சி அப்போ தான் சொன்னோன்னு எழுதிருந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வந்து அழுது வயது அப்புறம் பெரியவாட்டை போய் சேர்ந்தோம். அப்படின்னா அப்புறம் வயது பெரியமாமா பாலுமாமா அவள் தானே ராஜமையன் மாட்டுக்கணும். ராஜமையன் தான் சொல்லுவா, நான் சொல்லக்கூடாது, தப்பு தான். வந்து மாட்டு பொண்ணு வந்திருக்கா, அழறா, பிள்ளைய காணுமா அப்படின்னா ஆனா கரெக்டாக மணி 4:15. அந்த சமயம் இவன் கையில் கொண்டு வந்திருந்த பணம் காணாமல் போயிடுது.
பையன்து அவன் இங்கே ரூமில் இருந்திருக்கான். பர்ஸை காணும். சரியா 4 மணிக்கு போயிச்ச பணத்தை காணும் அப்படின்னு டப்புன்னு கிளம்பி நேராக விழுப்புரம் வந்துட்டான். இப்படியோ இருக்கிற சில்லறையை வச்சுட்டு விழுப்புரம் வந்து எங்கள் நாத்தனார் இருந்துச்சு, பானாம்பட்டு. அப்போ பங்களா ஒன்று இருக்குது அங்கே, அதுக்கு வந்துட்டான். அவருக்கு தெரியும், நாத்தனாருக்குலாம் இந்த மாதிரி சாம்பார் காணுங்கிறது தெரியும். அப்போ வந்து பெரியவா பிரசாதம் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன்னா, மாம்பழம் 3 பழம் வச்சுருந்தா. நான் அழுதுன்னு உட்காண்டிருந்தேன். பெரியவா பிரசாதம் கொடுப்பான்னா பிரசாதம் என் கையில் கொடுக்கலையேன்னு அவன் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். அப்புறம் அந்த மாமா சேஷாத்ரி சுவாமிகள் மடத்தில் இருந்தார், அவர் சிமிழி அந்த தீட்சிதர் இருந்தார், பூஜையில் கூட இருந்தார். அவாத்துக்கு அன்றைக்கி அமாவாசை தர்ப்பணம் பண்ணிவிட்டு அவாத்துக்கு சாப்பிட போயிருக்கோம். போனவுடனே அந்த சேஷாத்ரி சுவாமி சன்னிதில் அவர்கிட்ட இந்த பழத்தை எடுத்து கொடுத்துருக்கா. கொடுத்ததையும் பார்த்துட்டு இருந்தேன். என்கிட்ட பழம் கொடுப்பான்னு நினச்சி கொடுக்கல. ஸோ நமக்கு அனுகிரகம் பண்ணலைன்னா விபூதி பிரசாதம் மட்டும் கொடுத்தார். அப்புறம் அவர் என்ன பண்ணார், அவர் அந்த சேஷாத்ரி சுவாமிகளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை எடுத்து என்கிட்ட கொடுத்தார். ஒவ்வொரு 2 மகான்கள் நமக்கு கிடச்சிருக்குன்னு. திங்கக்கிழமை அன்னைக்கு பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். சொல்லிவிட்டு ஊருக்கு வந்துட்டோம். வந்தால் புதன்கிழமை அன்னைக்கு மறுபடியும் பெரியவாள் அனுகிரகத்தின்னு படத்தை பார்த்துட்டு நல்லபடியாக வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிகிட்டே இருக்கோம். இதுலேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த மாமா ஒரு ஐயாங்க, அவர் தான் போஸ்ட் மாஸ்டர், ஒரு டெலிகிராம் வந்திருக்கு, உன் பிள்ளை சாம்பம் விழுப்புரத்தில் இருக்கானா, உன்னை உடனே கிளம்பி வர சொன்னாங்க. உடனே ராத்திரியாக கிளம்பி போனால் அங்கே உள்ள வச்சு பூட்டி வச்சுருந்தேன். அவனுக்கே தெரியாத எங்கள் நாத்தனார் பிள்ளைய படுக்க வச்சுட்டு தூங்கடா வச்சுக்கிட்டு கதவை வெளியில் பூட்டி விட்டான். எங்கே இருந்து இவன் விட போகிறான். அப்போ அந்த சேஷாத்ரி சுவாமிகள் இடத்துல அந்த மாமி பாரு, நீ பிள்ளை ஆயிடுச்சுன்னு 4 நாளைக்குள்ள இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாமி அவர் தீட்சராம் காமாட்சி சொல்கிறேன், நீ மறுபடியும் 4 நாளில் இங்கே வந்து நிற்ப பாரு பிள்ளையோட அப்படின்னா. அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு புதன்கிழமை ராத்திரி வந்து அன்னைக்கு ராத்திரியே ட்ரெயினை பிடிச்சி விழுப்புரத்துக்கு போயிட்டு விழுப்புரத்துலேருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வந்தாச்சு. காஞ்சிபுரம் வந்தாச்சு. காஞ்சிபுரம் வந்து மறுபடியும் மத்தியானம் மெத்தட பெரியவாழ்க்கை ஆயிடுச்சுன்னு, ஏண்டா ஏன் இப்படி படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெரியவாணி என்னோடய இருந்துட்டான். 3-4 மாதம் அங்கேயே காமாட்சி கோயிலில் இருந்தான். எங்கேயும் போகாத என்னோட இருந்துட்டான். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் படிக்க போனோம். அதே மாதிரி அந்த பெரியவாள்கிட்ட சொன்ன நேரத்தில் அவன் பணம் திருட்டு போச்சு. திருட்டு போய் அவன் வந்து சேர்ந்துட்டான். அந்த அதே மாதிரி குருவாரம் அன்னைக்கு பெரியவாள்கிட்ட போய் சொன்ன உடனே, பாரு அம்மா எவ்வளோ வருத்தப்படுறா, ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புத்தி சொல்லி, பெரியவா நீ என்னோட குடிமை வச்சுக்கோ முதல்ல அப்படின்னு சொல்லி அவனை குடிமை வச்சுக்க சொல்லி காமாட்சி கோவில் பத்தாசிக்கு இப்போ எங்கே இருக்காரு? இப்போ கலைஞரிலே இருக்கான். வயசாயிட்டு 53 வயசாயிட்டு 16 விவசாயம் பண்ணிட்டு நீங்க உங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. எனக்கு அவன் ஒத்தாசையாக இருக்கான். வெரி குட், நடக்கிறதுக்கு வெரி குட் பார்த்துட்டு இருக்கான். மேலும் நல்ல எல்லா விஷயத்தையும் இந்து சமயம் அது இருக்குங்க, இந்து சமயம் அதுவா கொஞ்சம் சமயம் அதில் இருக்கான். காஞ்சியில் தைரியமாக என் ஊர் எந்த இதாக இருந்தாலும் அவன் தான் பார்த்துக்கலாம். விவகாரங்கள் போக்குவரத்துலாம் அவனே பார்த்து எல்லாம் சரி பண்ணுறான். சொல்லி நானாவே வந்தாச்சு. திங்கக்கிழமை மணிக்கு பெரியவாள் சொல்லிக்க 1000 மணிக்கு பெரியவாள் இருக்கோம். இப்போ சீதாவை அங்கே பாசா வச்சுருக்காங்கன்னா இப்போ சாமனுடைய ஒரு தைரியமாக ஆன்மீகமாக இருக்கான். பூஜை வச்சு அவன் மாட்டேன். வெரி குட். சொல்லுங்க பெரியவா கலைஞரில் அந்த இவர் சித்தாரனுடைய பாடசாலை அண்ணா நடக்கிறதா 40 பெரியங்க 40 வருஷம் கோசாலை பசுமாடு. முன்னாடி டெல்லியில் இருந்தார், இப்போ இங்கே வந்துட்டார். உங்களுக்கு தெரியுமா? டெல்லியில் இருக்கும்போது எனக்கு கான்டாக்ட் இருந்தது. நல்லா நடக்கிறது.